நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை யாராவது வாசியுங்கள். நீதிமொழிகள் 31:1. சீக்கிரம் எடுத்து வாசிங்க. ராஜாவாகிய லெமுவேலுக்கு அடுத்த வசனங்கள் நல்ல கவனி. அவர் தாய் அவனுக்கு போதித்து சொன்னது, என் மகனே, என் கர்ப்பத்தின் குமாரனே, என் பொருத்தனைகளின் புத்திரனே. நல்லா கவனிங்க. ஸ்திரீகளுக்கு உன் பலனையும் கூடாது. நன்றா கவனி. இங்க ஒரு தாய் தன் மகனுக்கு கொடுக்கிற ஒரு அட்வைஸ். இது மகனுக்கும் மகளுக்கும், அவனுக்கு அந்த அம்மாவுக்கும் மகன் இருந்திருக்கிறான், ஆனா மகளுக்கும் இந்த அட்வைஸ் நம்ம எடுத்து கொடுக்கணும். ஒரு தலைவன் அல்லது ஒரு பொறுப்பான நிலையில் இருக்கும் ஒரு ஆண் எப்படி இருந்து நடக்க வேண்டும் என்கிறதே சொல்லப்பட்டிருக்கிறது. உன் பலனை ஸ்திரீகளுக்கு கொடாதே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்படின்னா என்ன? உன்னுடைய நேரத்தை, உன்னுடைய புத்திசாலித்தனத்தை, உன்னுடைய படிக்க வேண்டிய நேரத்தை பெண்களுக்கு பின்பாக போய் அலைந்து திரிந்து நேரத்தை வீணாக செலவழிக்காதே. காதல் வயப்படாதே. இது உனக்கு வேஸ்ட். இந்த வயசுல உனக்கு இது தேவை இல்லை. நீ ஒரு உயர்ந்த நிலைக்கு போக வேண்டும் என்று சொன்னால் இதை கட் பண்ண வேண்டும். இப்படிப்பட்ட எண்ணம் உனக்குள்ளே வரக்கூடாது. முதல் அட்வைஸே பாருங்க எப்படி இருக்குது பாத்தீங்களா? இன்னைக்கு இதுதான் உலகத்துல திசை திருப்புகிற, நல்லா படிக்கிற, நல்ல மார்க் எடுக்கிற நல்ல பிள்ளைகளை கூட திசை திருப்பி கொண்டிருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, ஸ்திரீகளுக்குள்ளே உன் பலனை கொடுக்க, உன் நேரத்தை, உன்னுடைய சுய ஞானத்தை, உன்னுடைய புத்திசாலித்தனத்தை, உன்னுடைய ஒழுக்க கட்டுப்பாட எல்லாவற்றையும் இது குறிக்கும். எல்லாவற்றையும் குறிக்கும். சிற்றின்பங்கள் மேலே கவனம் செலுத்தி ஸ்கூலையோ காலேஜையோ கட்டடித்து விட்டு ஊர் சுற்றுவது, நண்பர்களோடு கூட சினிமாவுக்கு போறது, இல்லைன்னா ட்ரெயின்லயே டிராவல் பண்றது, பீச்சுக்கு போறது, இது மாதிரி நேரங்களில் இது மாதிரி இடத்துல உன்னுடைய புத்தியை கடன் கொடுத்துறாத. ஒரு தாய் சொல்ற அட்வைஸ் கொடுக்காத. இது உனக்கு இதுவல்ல. இதற்காக நான் உன்னை பெற்றெடுக்கவில்லை. இதற்காக நான் உன்னை சோறு போட்டோ இல்லை உன்னை கஷ்டப்பட்டு நான் படிக்கல. இதுவல்ல நம்முடைய நோக்கம். உனக்கு மிகப்பெரிய வேலை இருக்கிறது என்பதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். பிள்ளைகளும் அப்படிதான். இதுல போய் நேரத்தை செலவு பண்ணக்கூடாது. இன்னைக்கு நிறைய வாலிபர்கள் கெட்டு போறதுக்கு மிகப்பெரிய நல்ல பிள்ளைகள் கூட கெட்டு போறதுக்கு காரணம் என்னன்னா, நேரத்தை வீணாக செலவு செய்வது. அதோட மாத்திரமல்ல, மற்ற எதிர்ப்பாளரோடு இருக்கிற ஈர்ப்பு நிமித்தமாக படிப்பை விட்டு தங்களுடைய வாழ்க்கையை கெடுத்து கொண்டு இதுதான் எனக்கு ரொம்ப முக்கியம் என்று சொல்லி அலைந்து திரிகிற கூட்டத்தை பார்க்கிறோம். அதனாலதான் இந்த தாய் சொல்லுகிறார், லெமுவேலே, உன் பலனை ஸ்திரீகளுக்கு கொடாதே. உன் நேரத்தை யாருக்கும் கொடுக்காத. இப்ப ஆண்களா இருந்தா என்ன, பெண்களுக்கு என்ன சொல்லியிருப்பா அந்த அம்மா? உன் பலனை ஆண்களுக்கு, உன் நேரத்தை ஆண்களுக்கு கொடுக்காத. அங்க போய் கதைக்காத, தேவையில்லாத கதை அடிக்காத, தேவையில்லாத கமெண்ட் பண்ணாத, தேவையில்லாம நேரத்தை செலவு பண்ணாத. அதுவல்ல நம்முடைய நோக்கம். நமக்கு மிகப்பெரிய வேலை இருக்குப்பா, நீ மிகப்பெரிய நோக்கத்துக்காக தேவனால் படைக்கப்பட்டிருக்கிறாய் என்று சொல்லி அந்த தாய் அவளுக்கு அறிவுரை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அளவுக்கு அதிகமான ஆசைகள் நம்முடைய உள்ளத்துல இருக்கக்கூடாது. அளவுக்கு அதிகமான சிற்றின்ப ஆசைகள் நம்முடைய உள்ளத்துல விதைக்கிறதுக்கு இடம் கொடுக்க கூடாது. கொடுத்தோம் என்று சொன்னால் அது நம்முடைய கோல், நாம சேர வேண்டிய அந்த இடத்தை ரீச் பண்ணாம நம்ம தவறாக நடத்தப்படுவோம். நம்முடைய கோல் எல்லாம் ஒன்றே ஒன்றுதான். நாம் எதை நினைக்கிறோமோ அதை அடைய வேண்டும் என்று சொன்னால், லெமுவேலுக்கு அவங்க தாய் சொன்னது போல, உன் பலனை ஆணுக்கோ பெண்ணுக்கோ, உன் நேரத்தை ஆணுக்காகவோ பெண்ணுக்காகவோ, உன்னுடைய அறிவை, உன்னுடைய கால சூழ்நிலைகளை யாருக்காகவும் கொடுத்துறாத. அது பலவீனப்படுத்தி விடும் என்றுதான் இவள் தன் மகனுக்கு ஆலோசனை கொடுக்கிறார். அடுத்து அவ ஆலோசனை கொடுக்கிற காரியங்களை வாசிங்க. திராட்சரசம் குடிப்பது நல்ல. இரண்டாவது விஷயம் சொல்லுகிறாள்,
நீ மதுபானத்துக்கு அடிமையாகி விடாதே, போதை வஸ்துகளுக்கு அடிமையாகி விடாதே. இது ரெண்டுலயும் சிக்கிக்கிட்டவன காப்பாற்றவே முடியும், மாற்றவே முடியாது. நிவேலுக்கு தாய் சொல்ற ரெண்டும் உனக்கு இருந்தால் உன் வாழ்க்கையில நீ சீர்பட முடியாது, நீ நினைச்சதை அடைய முடியாது. அது உனக்கு எப்பவுமே டிஸ்டர்பன்ஸ் ஆகவே இருக்கும். அதனால டிஸ்டர்ப் பண்ணுகிற இந்த விஷயத்தை என்ன பண்ணு, தூக்கி ஓரமா வை. ஓரமா இல்ல, கடலின் ஆழத்துல போட்டுரு, இல்லைன்னா அது எண்ணத்தை விட்டு தூரமாக்கிரு. கர்த்தர் காலம் வரும்போது, அந்தந்த வயசு வரும்போது அதெல்லாம் நடக்கும். அல்லேலூயா. இதைத்தான் தன் தாய் தன் மகனுக்கு சொல்லுகிறார். வாசிக்கலாம், அடுத்து வாசிங்க. லெமுவேலே, அது ராஜாக்கு, நன்றாக கவனிங்க, அது ராஜாக்களுக்கு தகுதி அல்ல. அப்பா, நீ ராஜாவுனுடைய குமாரன், ராஜாவுனுடைய குமாரத்தி, அது உனக்கு தகுதியா இருக்காது. அது உனக்கு எப்படி இருக்காது? ஒரு அரசன் சிற்றின்பங்கள் மேல கவனம் செலுத்தலாமா? நீ ஒரு ராஜாவுனுடைய புள்ள, நம்முடைய ராஜா இயேசு. அதனால நீ அதுல ரொம்ப கவனம் செலுத்தாத, அதெல்லாம் ரொம்ப கவனம் செலுத்தாத. 4 பேரோட கூடி போகும்போது, 4 பேரோட செட்டு சேரும் போது அவங்க பண்ற சில விஷயங்கள் நமக்கு ஒரு டெம்டேஷனா இருக்கும். சும்மா இதை செஞ்சுதானே பார்க்கலாம். அததான் தாய் மதர் அட்வைஸ், பெஸ்ட் அட்வைஸ் என்னன்னா, தயவு செய்து நீ அதுல ஈடுபடாத. அது உனக்கு தகுதிய நல்ல பேரை கொண்டு வராது. நீ எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் கடைசியில உனக்கு ஒரு நேம் கொடுப்பாங்க. அவன் என்னங்க ஒரு குடிகாரன், அவன் ஊரை சுத்திட்டு தீருவான். பெயர் புகழ் பெற்றவர்கள் கூட நீ கெட்டு போறதுக்கு காரணம் என்னன்னா, மதுவும் மாதுவும். இதுதான் இன்னைக்கு ரொம்ப மோசமான நிலை. தேசத்திலும் சரி, நம்ம பார்க்கிற ஏரியாக்களிலும் சரி, இன்றைக்கு பிள்ளைகளை சீரழித்துக் கொண்டிருக்கிற ஒரு விஷயம். லெமுவேலுடைய தாய் சொன்ன அட்வைஸ், இதை மட்டும் நீ விட்டுட்டேனா உன் வாழ்க்கையில நீ நினைச்சதை அடைய முடியும். 2 விஷயம் தான். ரொம்ப கஷ்டமா இது? ரொம்ப கஷ்டமா? இல்ல இல்ல. அடுத்தது வாசிங்க. மதுபானம், நல்ல மதுபானம் பிரபுகளுக்கு தகுதி அல்ல. மதுபானம் பண்ணினால் நல்லா கவனிங்க, நீ அப்படி செய்ய ஆரம்பிச்சிட்ட அப்படின்னா, இது யாருக்கு சொல்றாங்கன்னா, சாலமோனுக்கு தன் தாய் சொல்லுவதாக வரலாறு சொல்லுகிறது. டேய், உன் ஆண்டவர் ராஜாவா ஆக்கி இருக்கிறாரு, இவ்வளவு அட்வைஸ் பண்ணியும் கடைசியில் அங்கதானே போயிட்டாரு. மதர் அட்வைஸை கேட்கலையே, அப்படிதானே? மதர் அட்வைஸ் பண்றாங்க, அம்மா அட்வைஸ் பண்ண, அம்மா அறிவுரை சொல்றாங்க, இப்படிலாம் நடக்கும். ஏன்னா எல்லாவற்றையும் அறிந்துதான் அவர்கள் பேசுகிறார்கள். ஏதோ கருட்டா மோக்கல அப்படி பேசல. உன்னுடைய நடவடிக்கைகளை அப்பா கண்டுபிடிக்கிறாரு இல்லையோ, அம்மா கிளீனா கண்டுபிடிச்சிருவாங்க. தாயார் உங்களை நலன் கருதி உங்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டிய சில விஷயங்கள், ஏற்கனவே நம்பிக்கையின்றி வாழ்வை கழித்து கொண்டிருக்கிறவர்கள், அவர்கள் அப்படி செய்யலாம். ஆனால் நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறதே, நமக்கு ஒரு எதிர்காலம் இருக்கிறதே. அதை தானே இந்த தாய் சொல்லி கொண்டே இருக்கிறார். அது ராஜாக்களுக்கு தகுதியா இராது. ஏன்னா சட்டத்தை மறந்து தவறான நியாய தீர்ப்புகளை, தவறான தீர்ப்புகளை சொல்ல வேண்டியதாக இருக்கும். அதனால நீ தயவு செய்து குடிக்கு அடிமையா போயிடாத அப்படின்னு சொல்றான். நியாயத்தை புரட்ட வேண்டியதாக இருக்கும். ஏன் மதுபானம் குடிக்க கூடாது என்று ஒரு தாய் தன் மகனுக்கு அட்வைஸ் பண்றானா, நல்லதை கூட கெட்டதுன்னு சொல்ல வேண்டிய நிலைமை வந்துவிடும். நியாயத்தை கெடுக்க வேண்டிய நிலைமை வந்துடும். தெளிவாக முடிவெடுக்காமல் போய்விடும். உனக்கு பொறுப்புணர்வு, ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்காம போயிடும். தயவு செய்து இதுக்கு நீ அடிமையா போயிடாத. கர்த்தர் உன்னை ராஜாவா ஆக்கியிருக்கிறாரு. இன்னைக்கு நம்ம நாட்டுக்கு ராஜா இல்லை, ஆனா சபைக்குள்ள தேவன் நம்மளை ஆசாரியர்களாகவும் ராஜாக்களாகவும் தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நாம நம்முடைய மதர், நம்ம அம்மா சொல்லுகிற அட்வைஸை நம்ம கண்டிப்பா என்ன பண்ணணும்? ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் நீங்க வசனம் நமக்கு சொல்லுது. அடுத்தது வாசிங்க, அடுத்த வசனம் வாசிங்க. உன்னை நீ ராஜான்னு நினை, நீ பிரபுன்னு நினை, கர்த்தர் என்னை ஆசீர்வச்சிருக்கான்னு நினைத்து அதுல இருந்து விடுதலை, அதுல இருந்து வெளியே வா. வாசிக்கலாம், அடுத்து வாசிங்க.
அவர்கள் ஏழ்மையானவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, அவர்களுக்கெல்லாம் நீ நியாயம் செய்யணும். இப்படி குடிச்சுக்கிட்டும் இப்படி மதுபானம் பண்ணிக்கிட்டும் இப்படி ஊதாரித்தனமா சுத்தி கொண்டு இருந்தால் உன்னால் சரியாக அரசாங்கம் பண்ண முடியாது. வருகிற ஏழை எளியவர்கள் ஊமையானவர்களுக்கும் கஷ்டப்படுகிறவர்களுக்கும் உன்னால் நிலையான ஆட்சியை கொடுக்க முடியாது. தயவு செய்து இது ரெண்டையும் நீ விட்டுரு அப்படின்னு சொல்றார். மதர் அட்வைஸ் என்ன சொல்லுங்க பார்க்கலாம் பிள்ளைங்களா, சொல்லுங்க. மதர் அட்வைஸ் என்ன? ஸ்திரீகளுக்கு உன் பலன. ரெண்டாவது அட்வைஸ் என்ன? போதை வஸ்துக்களுக்கு எதுக்குமே என்ன பண்ணிடாத, சொல்லுங்க, அடிமையாக கூடாது. +2 முடிச்சு அப்படியே காலேஜ் அப்படிலாம் போவோம். அங்க போகும்போது வித்தியாசமா தான் தோன்றும், பார்க்கறதுக்கு பசுமையா தான் இருக்கும். கூட இருக்கவங்க எல்லாம் ஏதாவது ஒண்ணு சொல்லுவாங்க. எங்களுடைய மதர் அட்வைஸ் ரொம்ப முக்கியமானது, ரொம்ப முக்கியமானது. அதனால தாயின் அறிவுரையை கேட்கிற பிள்ளைகள் வாழ்வடைவார்கள், உயர்வார்கள். தாயின் அட்வைஸை கேட்காம சின்ன வயசுலேயே கெட்டு தருதலையாகி போகிறவர்கள் வாழ்க்கையில பின்னாளில் கஷ்டப்படுவார்கள். அவங்க அம்மா இல்லாத போது சொல்லுவார்கள், எங்க அம்மா என்னதான் கிளவி அவ சொன்னா படுறான்னு சொன்னா, நான் தான் படிக்காம விட்டேன், இன்னைக்கு நான் கஷ்டப்படுறேன். அம்மாவை அதுக்கப்புறம் நினைச்சு பார்த்து என்ன பிரயோஜனம்? அப்போ வாழ்க்கையில மதர் அட்வைஸ்ல ரொம்ப ரொம்ப பைபிள்ல சொல்லப்பட்ட 2 விஷயம்தான். இந்த 2 விஷயத்தை ஒரு மனிதன், ஒரு வாலிபன் கடைபிடிப்பானால் அவன் வாழ்க்கை சரியான இடத்துக்கு போகும், அவனுடைய வாழ்க்கை ஸ்திரப்படும், வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். இது 2ஐயும் கேட்காதவர்கள் தான் இன்றைக்கு திசை கெட்டு போய் திரிகிறார்கள், தன் இஷ்டத்தின்படி வாழ நினைக்கிறவர்களாக இருக்கிறார்கள். முடிவாக அந்த தாயினுடைய அறிவுரையில நாம கற்றுக்கொண்டது என்ன அப்படின்னா, அதிகாரமும் மதுவும் ஒன்று சேரும்போது அநீதி பிறக்கிறது. எது? அதிகாரமும் மதுவும் சேரும்போது என்ன பிறக்கிறது? அநீதி பிறக்கிறது. அதனால்தான் அவன் சொல்ற, நீ மற்றவர்களை வழிநடத்த பிறந்தவன், இந்த போதைகளை நீ தவிர்க்க வேண்டும். உன் புத்தியை எப்பொழுதும் தெளிவாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் இதனுடைய மைய கருத்து. நீ எப்பொழுதும் தெளிவாக இருக்க வேண்டும். நீ குடிக்கும் பெண்களுக்கும் நீ அடிமைப்பட்டிருந்தால் உன்னால் தெளிவான எந்த முடிவையும் என்ன பண்ண முடியாது, எடுக்க. இது சொல்றது ஒரு தாய், இதை சொல்றது ஒரு பெண். எந்த தெளிவான முடிவை எடுக்க முடியாது. அதனால ரொம்ப நீ கவனமாயிரு. கர்த்தர் உனக்கு ஒரு வாழ்க்கையை தந்திருக்கிறார், வாழ்க்கையை தந்திருக்கிறார். இந்த வசனம் இன்னும் கொஞ்சம் மேல போய் நீங்க தியானம் பண்ணினா, இந்த வசனத்தினுடைய உன்னுடைய நோக்கத்தை நீ இழந்து போகாத. இந்த 2 காரியத்துக்காக உன்னுடைய கோல், உன்னுடைய நோக்கம், உன்னுடைய எய்ம் எல்லாவற்றையும் இதுக்காக இழந்து போகாத. இந்த சிற்றின்பத்துக்காக இழந்து போகாத என்பதுதான் மதருடைய, அம்மாவுடைய மிகப்பெரிய அறிவுரை. உங்கள் வாழ்க்கையில் இலக்கையும் ஆற்றலையும் வீணான காரியங்களுக்கு நீங்க செலவிடக்கூடாது. சொல்லுங்க, என் வாழ்க்கைய, என் லக்கையும் வீணான காரியங்களுக்கு நான் என்ன பண்ண மாட்டேன், செலவிட மாட்டேன். அடுத்தது கவன சிதறல். இந்த அட்வைஸ்ல இருக்கிற அடுத்த 2வது காரியம் என்னன்னா, கவன சிதறல். சிற்றின்பங்கள் என்பது ஒரு மனிதனின் முன்னேற்றத்தை தடுக்கும் மிகப்பெரிய தடையாக மாறும், தடையாக மாறும். இதுதான் இந்த தாய் சொல்றா, உன் நோக்கத்தை இழந்து போகாத. உன்னுடைய கவனத்தை சிதறடிக்கிறதுக்கு நிறைய பேர் வருவாங்க. உன் கவனத்தை சிதறடிச்சிடாத, பொக்கஸ்டா இரு. அடுத்தது என்ன? ஒன்னே நீயே தற்காத்துக்கொள். ஒன்னு நீ என்ன பண்ணு, நீ ஒன்ன நீ தான் காப்பாத்திக்கணும். எல்லா இடத்துலையும் அம்மாவும் அப்பாவும் வந்து என்ன பண்ண முடியாது, நிக்க முடியாது. நீ காலேஜுக்கு போவ, வேற எங்கன்னா போவ வருவ, போன வேணா ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து பைக்கில் விடலாம், அவ்வளவுதான். ட்ரெயின்லயே கூடவே வர முடியும். ஒன்னு நீயே என்ன பண்ண வேண்டும், தற்காத்துக்கொள். அவ்வளவுதான். நம்பி அனுப்புறாங்க, நம்பி உனக்கு இது கொடுத்துருக்காங்க. நீ இந்த ஊழ குசும்பெல்லாம் வந்துட்டு கடைசியில் நின்னு வச்சுங்க, என்ன பண்ணுவாங்க? இது வரைக்கும் அறிவுரை சொல்லி கொண்டிருந்த தாய்
இப்ப அறிவுரை எல்லாம் விட்டுட்டு மனசுக்குள்ள குமுற ஆரம்பிக்கும். அந்த குமுறல் உனக்கு ஆசீர்வாதமா மாறுமா? மாறாது, மாறாது. அதைத்தான் உன்னை நீயே தற்காத்து கொள்ளணும்பா. சாமுவேல சாலமோன் தாய் சொல்ற, சாலமோனே உன்னை நீயே தற்காத்து கொள்ளணும். ஏன்னா நீ இப்ப அரசாங்கத்துக்கு வந்துட்டு பாக்குறதுக்கு எப்படி இருக்க, அப்படி பலபலன்னு இருக்க. உன்னை நிறைய பேர் சுத்தி வருவாங்க. அவ்வளவு அறிவுரை கேட்டோம், மாறல. அப்புறமா கெட்ட பறந்து புத்தி வந்த போது மாயே எல்லாம் மாயே. 1000 ஸ்திரீகளை பார்த்தேன், 1000 ஸ்திரீகளுக்குள்ள ஒரு பெண்ணை பார்க்கல, நல்ல குணசாலியை காணல. எல்லாம் சுயலாபத்துக்கு. இப்படி எல்லாம் கவிதை பாட. எப்போ? கெட்டு போன பின்பு, ஒரு தவறு நடந்த பின்பு வருந்துவதை விட தவறு நடக்காத முன்பது தன்னைத்தானே தற்காத்து கொள்ள வேண்டும். நிறைய என்ன, வாட் இஸ் பர்பஸ்? இன்னும் 10 ரூபா சம்பாதிக்கல, நான் என்ன பண்ண போறேன்? என்ன பண்ண போறேன்? கவன சிதறல்கள். இதுதான் அம்மாவுடைய ஆதங்கம். உன்னை காப்பாத்திக்க. உங்களை நீங்களே அழித்து கொள்ளுகிற பாதையில் செல்லாமல் உங்கள் பலனை, உங்க ஸ்ட்ரென்த்தை, உங்க அறிவை நற்காரியங்களுக்காக, பிறருக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக, நீதி செய்யக்கூடியவர்களுக்காக நீங்க வாழ வேண்டும். அப்படி இருந்தீங்கன்னா நான் சொல்றேன், கர்த்தர் உங்களை வாழாக்காம தலையாக்கிடுவார். ஒரு ஆமென் சொல்லுங்க. கீழாகாமல் நீங்க மேலாயிருவீங்க. இதுக்கு ஆப்போசிட்டா செஞ்சீங்கன்னா தலையாக்காம என்ன ஆக்கிடுவாரு? அவரை கை கட்டி தான் நிக்கணும். சொல்லுங்க சாமி, ஓ அந்த வேலையை போய் செய். சொல்லுங்க மேடம், போய் ஒழுங்கா பண்ணு. அது தேவையா? நோக்கத்தை இழந்துடாதீங்க, கவனத்தை சிதறடிக்காதீங்க. உங்களை நீங்களே என்ன பண்ணுங்க, தற்காத்து கொள்ளுங்கள். உங்களை நீங்க தான் பாதுகாத்துக்கிறணும். ராமேன் சொல்லுங்க. பாதுகாத்துக்கிறீங்களா? உங்களை நம்பிடலாமா? இன்னும் எல்லாம் ஒரு மாதிரி பாக்குறாங்க. சரி, இந்த அட்வைஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவள் இன்னும் மேலான சில காரியத்தை சொல்றாங்க. 10வது வசனத்தை படிங்க. 10வது வசனம். நீதிமன்றம். குணசாலியானே ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? நல்லா கவனிங்க. இப்ப மேலான ஒரு விஷயத்தை, பெண்களை பற்றியதான காரியத்தை நம்ம அறிந்து கொள்ளும். குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? ஒரு நல்ல தாயாராக, நல்ல ஒரு சகோதரியாக, ஒரு குணசாலியான பெண்மணி என்பதை நாம் எப்படி அறிந்து கொள்ள முடியும்? உலகத்தில் இருக்க எல்லா பெண்களும் குணசாலியா? இல்லை. குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? அவருடைய விலை முத்துக்களை. அப்படின்னு என்ன? இந்த உலகத்துல எது விலை உயர்ந்தது சொல்லுங்க. இந்த உலகத்துல இப்பொழுதுக்கு எது விலை உயர்ந்தது? பெண்ணுடைய விலை அதை விட மேலானது. பிளாட்டினத்தை விட, கோல்டை விட, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் விட குணசாலியானுடைய பெண்ணுக்கு ஈடாக இதை கொண்டு வந்து நிறுத்த முடியாது என்பது வேதம் நமக்கு சொல்லி காண்பிக்கிறது. இப்ப குணசாலியான பெண்ணை எப்படி கண்டுபிடிக்கிறது? குணசாலியான பெண் என்று சொன்னால் அவங்களுக்குள்ள நல்ல வலிமை இருக்கும். ஸ்ட்ரென்த், விவேகம், பக்தி, உழைப்பு ஆகியவற்றின் ஒட்டுமொத்த கலவைதான் குணசாலி. நல்ல உழைப்பாங்க. அவருடைய சுறுசுறுப்பு, குடும்பத்துக்காக உழைக்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வம், வருமானத்தை அதிகாரிக்கு செய்வது, முத்துக்களை பார்க்க உயர்ந்தது. இந்த உலகத்தில் இருக்கிற எந்த விலையுயர்ந்த பொருளை விட குணசாலியான பெண்மணியினுடைய குணநலன்கள் ரொம்ப உயர்ந்தது. அதுக்கு சில உதாரணங்களை சொல்லுது. சும்மா அப்படி சொல்லிட்டா போதுமா? விவேகம், பக்தின்னு இன்னும் விவரமா சொல்லணும்ல. குணசாலியன் பெண் என்பவள் ஒரு மேனேஜருக்கு ஒப்பனையாக பைபிள் சொல்லுகிறது. நிர்வாகி. 13வது வசனத்தை படிங்க. அதே அதிகாரம் 13. ஆட்டு மயிரையும் இவதான் குணசாலியான பெண். என்ன செய்யறான்? திட்டமிடுதல் என்பது குணசாலியான பெண்களிடத்தில் இருக்கும். பெண்கள் பாருங்க, பொதுவா ரொம்ப திட்டமிட்டு செய்வாங்க. திட்டமிடுதல்.
அந்த குணசாலியான பெண் தனக்கு தேவையான பொருட்களை முன்கூட்டியே திட்டமிட்டு தேடி வைத்துக் கொள்வார்கள். திட்டமிட்டு தேடுவார்கள். அதனாலதான் நீங்க வீட்டுல பிள்ளைகளுக்கு தேவையான ட்ரெஸ், இப்ப நீங்க எல்லாம் சக்குன்னு எடுத்து குளிச்சுட்டு டப்புன்னு எடுத்து போட்டு வர்றீங்களே, எப்படி? எல்லாம் அவங்க திட்டமிட்டு எது எது எங்கெங்க இருக்கணும், யாருக்கு என்னன்னு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைக்கிறாங்க, திட்டமிடுறாங்க. அவங்க ஆட்டு மயிரையும் சணலையும் தேடி தன் கைகளால் உற்சாகத்தோடு வேலை செய்கிறாள். எப்படி? ஆட்டு மயிர் என்பது என்னன்னா, குளிர்ந்த காலத்திற்கு தேவையான கம்பளி ஆடைகளை செய்வதற்கு பயன்படுத்துவது. ஓகேவா? சணல் இது மெல்லிய மற்றும் குளிர்ச்சியான ஆடைகளை செய்ய பயன்படுத்தி வீட்டு தேவைகளை அறிந்து அதை தற்செயலாக விடாமல் முன்கூட்டியே சேகரிக்கும் பழக்கம் குணசாலியான பெண்களிடத்தில் இருக்கிறது. முன்கூட்டியே சேமித்து வைப்பது, அந்த அடுத்து வரப்போற சீசன் அறிந்து அதுக்கு முன்கூட்டியே திட்டமிட்டு செயல்பட்டு வைப்பது. 15வது வசனம் வாசிங்க. பெண்களை பத்தி எவ்வளவு பெருமையா பைபிள் குணசாலியான பெண்களை பத்தி சொல்லுது. குணசாலியான பெண்கள் என்ன பண்ணுவாங்களா? இருட்டோட 5 மணிக்கு, இப்ப லீவுனால அப்படி இருக்கு, காலேஜ் ஸ்கூல்ல ஓப்பன் ஆயிடுச்சுன்னா ஒருத்தன் 6:30 மணிக்கு பஸ்ஸுன்னுவான், ஒருத்தன் 7 மணிக்கு போகணுவான். அதுக்கு மாரி அப்பா என்ன பண்ணுவாரு? எனக்கு 7:30க்கு டியூட்டி, நான் போகணும், எனக்கு எப்படியாவது சமைக்கணும். இருட்டோட நைட்டே திட்டமிடுவாங்க. சிலர் என்ன பண்ண, காய்கறிலாம் கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருவாங்க. காலைல எழுந்திரிச்சு டக்கு டக்குன்னு செய்யணும், கடன்னு செஞ்சு முடிச்சு 7 மணிக்கெல்லாம் எல்லாம் ரெடி ஆகி, சிலருக்கு முன்கூட்டியே சொல்றேன், திட்டமிடுதல். இருட்டோட அவள் எழுந்து தன் வீட்டாருக்கு ஆகாரத்தை ஒழுங்குபடுத்துகிறார். அது எவ்வளவு பெரிய வேலை தெரியுமா? நம்ம ஈஸியா சொல்லிடுறோம், டெய்லியும் சலிக்காம செய்யற வேலை. ஒரு நாள் நீங்க இதை கொஞ்சம் கட் பண்ணி கொடுன்னு யார்த்தையாவது ஹெல்ப் கேட்டு பாருங்க. உனக்கு வேற வேலை இல்லை, எப்ப பார்த்தாலும் என்னையவே தான் சொல்ற அப்படின்னு. டெய்லியும் வாழ்நாள் எல்லாம் அதையே செய்து கொண்டிருக்கிறார்களே. தேவன் அது அவர்களுக்கு கொடுத்ததான கிஃப்ட், அவங்க செய்யறாங்க. ஆனா அதை திறன்பட செய்கிறார்கள். திட்டமிட்டு தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுத்து தன் வேலைக்காரிகளுக்கு படியை நியமிக்கிறார், மற்றவர்களுக்கும் உதவி செய்கிறார். சூரியன் உதிப்பதற்கு முன்பதை எழுந்திருப்பது. ஆனா இன்னைக்கு பிள்ளைகள் அப்படி இருக்காங்களா? சூரியன் உதிச்சு அடுத்து மறைஞ்சு திரும்பி இன்னொரு நாள் வந்துடும். குணசாலியான பெண்களை நீங்க மாறணும்னா சூரியன் வர்றதுக்கு முன்னாடியே கண்டிப்பா என்ன பண்ணும்? எந்திரிக்கணும். நீங்களும் தான். அது பெண்களுக்கு தான் சொல்லியிருக்கு, அப்படி இல்லை, ஆண்களுக்கு தான். ஒரு நாளா இருட்டு இருக்கும் போதே, பாதி இருட்டோட எழுந்துகிற பெண்மணி தான் குணசாலி, நல்ல மதர். அடுத்து 17வது வசனத்தை வாசிங்க. தன் 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 அறையை பலத்தினால் கட்டி தன் கைகளை, அவளுக்கு முடியாததான், நன்றாய் கவனிங்கள். அந்த குணசாலியான பெண்ணுக்கு டயர்டு தான், முடியாததான். ஆனா வேற வழி இல்லை, எந்திரிச்சு தான் ஆகணும். எந்திரிக்காட்டி எல்லாம் ஸ்டன் ஆகி போய் நின்றோம். ஹலோ, அவங்க மட்டும் நீங்க படுக்கிற மாதிரி கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நானும் கொஞ்சம் தூங்கிக்கிறேன் அப்படின்னு தூங்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னா ஆயா கடல போய் தான் நீக்கணும். அப்புறம் 2 இட்லி 4 சட்னி, வழியில் லெமன் சாதம் தக்காளி சாதம் வாங்கிட்டு மதியத்தை கடைச்சிட்டு நைட்டு திரும்பி வர வேண்டியதுதான். ஆனா அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காமல் தனக்கு எவ்வளவு பலவீனம் இருந்தாலும் தன் அறையை அப்படின்னா தன்னை திடப்படுத்தி கொண்டு, தன் கைகளை திடப்படுத்தி கொண்டு, மனதளவிலும் உடல் அளவிலும் தன்னை தயாரித்துப்படுத்திக் கொண்டு, சோம்பேறித்தனத்துக்கு இடம் கொடுக்காமல் கடினமாக உழைப்பதற்கு தன் உடலை உறுதிப்படுத்திக் கொள்கிறார். இதுதான் குணசாலியான ஸ்திரீ. இவ்வளவு செய்கிற அந்த சகோதரிகளுக்கு ஒரு மதர்ஸ் டேக்கு ஒரு வாழ்த்து சொல்லலாமா, சொல்லக்கூடாதா? ஹாப்பி சொல்லுங்க, ஹாப்பி மதர்ஸ் டே. இன்னும் இது முடிக்கும் போது எப்படி முடிக்கிறாங்க தெரியுமா? நீங்களே நான் சொல்றேன், முடிக்கும் போது பார்ப்போம் எப்படி முடிக்கிறாங்க. ரொம்ப அருமையா முடிக்கிறாங்க. அடுத்து வாசிங்க. சுய முயற்சி.
தன் கைகளினால் வேலை செய்கிறாள். இவ்வளவு செஞ்சும் உற்சாகமான மனநிலையை அவளே ஏற்படுத்தி கொள்ளுகிறார். நாம உற்சாகப்படுத்தி கொண்டாதான். யாராவது வந்து நான் சொல்றேன், யாராவது வந்து எந்திரிமா சமைக்கணும்னு என்னைக்காவது சொல்லியிருக்காங்களா? சொல்ல மாட்டாங்க. அவங்க எப்ப எந்திரிக்கிறாங்க, எப்ப போறாங்க, எப்ப சமைக்கிறாங்கன்னே தெரியாது. தன்னைத்தானே இடை கட்டி கொண்டு தன் வாழ்க்கையில சோம்பேறித்தனத்தெல்லாம் தவிர்த்துட்டு வருமானத்தையும் சேமிப்பையும் பெருக்கிறதுக்கு புதிய வழிகளை திட்டமிடுகிறாள். அதுதான் அந்த வசனம் சொல்ல. வாசி அந்த வசனத்தை வாசி. தன் வியாபாரம் அப்படின்னா நான் வேலைக்கு போக வேண்டும், தன்னுடைய வேலை பிரயோஜனம் உள்ளது என்று அறிந்து இரவிலே அவளுடைய விளக்கு அணையாது. இரவெல்லாம் நினைத்து கொண்டிருக்கிற ஒரு ஜீவன். தூங்கும் போது கூட தன்னை குறித்து யோசிக்காமல் தன்னுடைய வாழ்க்கை துணையையும் தன்னுடைய பிள்ளைகளையும் குறித்து யோசித்து கொண்டே இருக்கிற ஒரே ஒரு ஜீவன் அம்மா. ஆமா, நீங்க சந்தேகமா பாக்குறீங்க. அப்படியா பாஸ்டர்? எங்க வீட்டுல எல்லாம் அப்படிலாம் இல்லையே பாஸ்டர். ஒருவேளை வேணா வெளிக்காட்டாம இருக்கலாம், ஆனா அவங்களுடைய உள்ளத்தின் ஆழத்துல நீங்க நல்லா பேசி பழகி பார்த்தீங்கன்னா தெரியும். செய்யும் வேலைய மனக்கசப்பின்றி மகிழ்ச்சியோடு செய்வாங்க. மாதிரி ஒரு அம்மா மாதிரி நம்மளை சந்தோஷப்படுத்துறதுக்கு, நமக்கு தேவையானதை செய்து கொடுப்பதற்கு உலகத்துல யாருமே இருக்காது. மற்றவங்களாம் செய்வாங்க 2 நாள் 3 நாள் அப்படிதான். குணத்தை வேதம் இவ்வளவு தெளிவா சொல்லியிருக்கும் போது நாம தான் சில நேரங்கள்ல அம்மாவுடைய மனநிலையை புரிஞ்சு கொள்ளாம அவங்கள ஹேட் பண்றோம், அவங்கள என்ன பண்றோம், ஒரு டெரரிஸ்டா பாக்குறோம், அவங்கள ஒரு தீவிரவாதியா பாக்குறோம். அப்படி நீங்க பார்க்காதீங்க. 14வது வசனம் வாசிங்க. 14 நீதிமொழி. அவர் வியாபார கப்பலை போல் இருக்கிறார், தூரத்தில் இருந்து தன் ஆகாரத்தை, நல்லா கவனிங்க, அவர் ஒரு வியாபார கப்பல். வேலைக்கு போயிட்டு அப்போ இந்த மாதிரி எண்ணங்களை ஒரு வியாபார கப்பலை போல தூரத்திலிருந்து தன் ஆகாரத்தை கொண்டு வருகிறாள் அப்படின்னா தொலைநோக்கு பார்வை, அயராத உழைப்பு, பொருளாதார ஞானம் எல்லாத்தையும் தேவன் அவர்களுக்கு எடுத்திருக்கிறார். அதனாலதான் இன்னைக்கு நம்ம நல்ல மரியாதையோடு சாப்பிட்றோம், உடுத்துறோம், போறோம், வரோம். ஓகேவா? 16வது வசனத்தை வாசிங்க. 16. ஒரு வயலை விசாரித்து அதை வாங்குகிறாள். ஆமா, இவ்வளவு பெரிய திறமசாலி அம்மா. ஒரு வயலை விசாரிக்கிறது, அதை வேலை வாங்குகிறது, தன் கைகளின் சம்பாதியத்தினால் திராட்சை தோட்டத்தை நாட்டுகிறது, எல்லாமே இந்த தாயை குறித்து அவ்வளவு வியாபாரமா சொல்லப்பட்டிருக்கிறது. 18 வாசிங்க. தன் வியாபாரம் லாபம் உள்ளது என்று உணர்கிறார், அவருடைய விளக்கு இரவிலே அணையாது. 19வது வசனம். தன் கைகளை இரட்டினத்தினால் வைக்கிறாள், தன் விரல்கள் கதிரை பிடிக்கிறது, சிறுமியானவள் தன் கையை விரிவாக்கிறாள், எளியவர்களுக்கு தன் கைகளை நீட்டுகிறாள். இவ்வளவு விஷயத்த ஒரு மேனேஜர் போல இருந்து செய்கிறார். அதனால்தான் நான் சொன்னேன், மதர் அம்மா என்பவர் யாருன்னா ஒரு மேனேஜர். ஆனா இன்னொரு குணம் அவங்களுக்குள்ள இருக்கு. என்ன தெரியுமா? 11வது வசனத்தை படிங்க. 11வது வசனம், நீதிமொழிகள் 31:11. அவளுடைய புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும். ஆமா, இவ்வளவும் செய்கிறாங்களே இந்த குணசாலியான ஸ்திரியை, அவளுடைய புருஷன், அவளுடைய வாழ்க்கை துணை அவளை நம்புவான். அவள் சம்பத்து குறையாது. அவளுடைய புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும். அடுத்து ஒரு 12வது வசனத்தை வாசிங்க. என்ன பண்றாங்கன்னா, உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் தன்னுடைய வாழ்க்கை துணைக்கு, இதுவரைக்கும் பிள்ளைகளுக்கு, குடும்பத்துக்கு லைஃப் பார்ட்னர் என்று வரும்போது அவங்க எப்படி நடந்து கொள்றாங்கன்னா, தீமை செய்ய மாட்டாங்க. அதனால்தான் சில குடும்பங்களில் கணவர் தவறிவிட்டா தான் பிள்ளைகளுக்காக கல்யாணமே பண்ணிக்கிறாம வாழ்ற
தாய்மார்கள் அதிகம். ஆனா ஆண்கள் அப்படி கிடையாது. எப்ப சாவா, எப்ப ரெண்டாவது கல்யாணம் பண்ணலான்னு செத்து 3வது 1 மாசம் கழிச்சு உடனே கல்யாணம் பண்ற ஆண்கள் இருக்கிறான். எக்கண்ணா கெட்டுப்போ. ஆனா தாய் அப்படி கிடையாது. தாம் பிள்ளைகளுக்காகவே வாழ வேண்டும் என்கிற உணர்வோடு கடைசி வரைக்கும் கல்யாணமே பண்ணி கொள்ளாமல் வாழ்ந்து முடிக்கிற இந்த தாய்க்கு நன்றி உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதான் சொல்லப்படும், அவள் உயிரோடு இருக்கனால அவனுக்கு தீமை அல்ல நன்மையே செய்கிறார். 23 வாசிங்க. அவளுடைய புருஷன் உட்கார்ந்து இருக்கும் போது நல்ல கவனி. அதனாலதான் இந்த மதர், இந்த அம்மா, இந்த தாய் இங்க சரியா இருக்கிறதுனாலதான், அவனுடைய மனைவி இங்க சரியா இருக்கிறதுனாலதான் புருஷன் வெளியில போயிட்டு எப்படி வரானா, பெயர் பெற்றவனாக வீடு திரும்புகிறான். கௌரவம். இந்த கௌரவம் யார் மூலமா வந்தது? வாழ்க்கை துணை மூலமாக. அப்போ அவங்க பண்ற ரோல் பாருங்களா, பிள்ளைகளுக்கு தாய், கணவனுக்கு ஒரு நல்ல குடும்ப மேலாண்மை, குடும்பத்தை சரியாக நடத்துறதுனால ஆண்கள் வெளியில போயிட்டு கௌரவமாக வீடு திரும்புகிறார்கள். 21 வாசிங்க. 21. தன் வீட்டார் அனைவருக்கும் இரட்டை புள்ள ஆடை இருக்கிறதுனால் குடும்பத்தை பாதுகாக்கிறது. அதோட மாத்திரமல்ல, விழிப்புணர்வுள்ள குடும்ப நிர்வாகம். அவள் தன் வீட்டு காரியங்களை நன்றாய் பார்த்து கொள்ளுகிறாள். சோம்பேறித்தனத்தின் அப்பத்தை சாப்பிடாள். சோம்பேறியா இருந்து சாப்பிட விரும்பவே மாட்டாங்க. எதையாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே இருக்கிறான், ஏதாவது ஒரு வேலை செஞ்சுட்டே இருக்கணும். அதனாலதான் வயசான அம்மா கூட பாருங்க, ஏதாவது ஒரு வேலை செய்யணும்ன்ற ஒரு எண்ணம் வந்துகிட்டே இருக்கும். ஆனா ஐயாமார் அப்படி கிடையாது. வயசாயிடுச்சுன்னா கால் மேல கால் போட்டுட்டு, டீ வரலையா, இட்லி கொண்டு வரலையா, அப்படி கேட்டுட்டு இருப்பாங்க. ஏன்னு சொன்னா, ஒரு மேனேஜராகவும் குடும்பத்தை மரியாதையோடு நடத்தக்கூடிய ஒரு நல்ல தாயாகவும், அதோடு மாத்திரம் இல்ல, அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை அவங்க டெவலப் பண்ணுவாங்க. இவ்வளவு காரியங்களை செய்தாலும் அவங்க பர்சனலாகவும் அவங்களை டெவலப் பண்ணிக்கொண்டே இருப்பாங்க தாய்மார்கள். 22 நாம் வாசிக்கிறோம். 31, 22 சீக்கிரம் எடுத்து வாசிங்க. அவர்களுக்கு தேவையான ஆடை ஆபரணங்களை அவர்களே வாங்கி கொள்வார்கள். யாரிடத்திலும் எதிர்பார்க்க மாட்டாங்க. அவங்களே முயற்சி பண்ணி அவங்களுக்கு தேவையானதை அவங்களே வாங்கி கொள்வார்கள். 30வது வசனம். உங்களுக்கு தெரியும் எது உண்மையான அழகு என்பது அவங்களுக்கு தெரியும். தன்னைத்தானே அழகுபடுத்திக் கொள்வது மாத்திரமல்ல, அந்த நல்ல அழகான குணங்களையும் அவர்கள் வெளிப்படுத்துவார்கள். இப்ப இப்படிப்பட்ட இந்த தாய்மார்களுக்கு அவங்க எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னா, அதோட முடிக்க போறோம். எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னா 28, 29 தான். அவங்க, ஐயா பாஸ்டர், எங்க வீட்டுக்காக, என் கணவருக்காக, என் பிள்ளைகளுக்காக ஓடா தேயிற. நான் சொல்றேன், நீங்க வேலைக்கு போகாம வீட்லயே இருக்கிறீங்க பாத்தீங்களா, உங்களுக்கு தான் வேலை அதிகம். சில அப்படி நினைக்கிறாங்க, நான் என்ன வேலை செய்ய, ஹவுஸ் ஒய்ஃபுக்கு எவ்வளவு வேலை இருக்கு தெரியுமா? அவங்க டெய்லி செய்யறாங்களே. இப்ப இவங்க இவ்வளவு மேனேஜராக இருந்து நடத்துறாங்க. அதோட வாழ்க்கை துணையையும் மரியாதை, வெளியில போயிட்டு வந்து அவருக்கு ஒரு மரியாதை இருக்கணும். நம்மளை அப்படியே விட்டு விடுகிறவர்கள் அல்ல, நம்மளை எல்லா இடங்களிலும் நீ மேன்மையாக தெரிய வேண்டும், முதன்மையான ஆளாக தெரிய வேண்டும் என்று விரும்புகிற நல்ல ஒரே ஒரு உள்ளம் அவங்கதான். அது பிள்ளைகளையும் சரி, வாழ்க்கை துணையும் சரி. இப்ப இவங்க என்ன எதிர்பார்க்கிறாங்க? 28, 29 வாசிங்க. அவர் பிள்ளைகள் எழும்பி போதும். பிள்ளைகள் எல்லாரும் எழுந்திரிச்ச உடனே அம்மாவை பார்த்து என்ன சொல்லணும்? அம்மா, நீ ஆசீர்வதிக்கப்பட்ட தாய். சொல்றீங்களா? அவன் புருஷன் அவளை பார்த்து,
புருஷன் யாரை பார்த்து? தன் மனைவியை பார்த்து என்ன சொல்லணுமா? அநேக பெண்கள் குணசாலிகளா இருந்தது உண்டு, நீயோ அல்லேலூயா. புகழ்றாங்களா? புகழணும் அப்படின்னு தான் சொல்ல கிளைமேக்ஸ். இவ்வளவு காரியத்தை அவங்க நல்லா கவனிங்க. நமக்கு ஆண்டவர் அவங்க கொடுத்த அந்த வாழ்க்கை துணை கொடுத்ததுனாலதான் நாம கெத்தா வெளியில போயிட்டு வரோம். பிள்ளைகள் நீங்க நல்லா போயிட்டு காலேஜ் போயிட்டு வந்த உடனே ஏதாவது உங்களுக்கு செஞ்சு வச்சுக்கிறாங்க, ஏதாவது கேட்ட உடனே செஞ்சு கொடுக்குறாங்க, இல்லைன்னா கடையில ஏதாவது வாங்கி கொடுக்குறாங்க. அப்ப இவங்க எதிர்பார்க்கறதுனா பிள்ளைகள் என்ன சொல்ல எதிர்பார்க்கறாங்க? ஒரு பாராட்டு, ஒரு சின்ன பாராட்டு, அவ்வளவுதான். பாக்கியவதி, நீங்க பாக்கியவதின்னு கூட சொல்ல வேணாம், அவங்க செஞ்சு கொடுத்த நல்லா இருக்குதுமா. அநேக பெண்கள் குணசாலிகளா இன்னும் எல்லாரோடையும் மேலானவன் சொல்லணும் சொல்லணும். அடுத்தது வாசிங்க. புகழப்படுவாள், நல்ல கனி, அவர் கைகளின் பலனை அவளுக்கு கொடுங்கள், அவர் செயலுக்கு தக்கதாக அவளுக்கு ஒரு புகழ்ச்சியை கொடுங்கள். அவ்வளவுதான், பிரசங்கம் முடிஞ்சு. இப்ப கொடுக்கலாமா? அம்மாவுக்கு ஏதாவது கொடுக்கலாமா? கொடுக்கலாமா வேணாமா? வசனம் சொல்லுதுல்ல, அவருடைய உழைப்பிற்கு தக்க ஒரு பலனை கொடுங்க. ஆனா அதுக்கு ஈடா எதுவுமே கொடுக்க முடியாதுங்க. நீங்க அதுக்கு ஈடெல்லாம் கொடுக்க முடியாது. சின்னதா அவங்களுக்கு ஒரு சின்ன சர்ப்ரைஸ் இல்லை கிஃப்ட் நீங்க மதர்ஸ் டேல கொடுக்கணுமா கொடுக்க கூடாதா? கொடுக்கணும், கண்டிப்பா கொடுக்கணும். அவள் செய்த தியாகங்கள், உழைப்பு மற்றும் கடின அன்புக்கெல்லாம் நம்ம கொடுக்கறதெல்லாம் ஒரு சின்ன ஒரு விஷயம்தான். அவங்க உடன்படிக்கை செய்திருக்கிறார்கள். செய்தவர்கள் இவர்கள் போக முடியாது. அதனாலதான் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் என்ன பண்றாங்க? ஆண்களும் பெண்களும் இணைந்தே இருக்க. நம்ம கான்ட்ராக்ட்காரன் கிடையாது. கான்ட்ராக்ட்காரன் ஒரு பில்டிங் வேலை முடிஞ்சோன்னா மொத்தத்தையும் அள்ளிட்டு காலி பண்ணிட்டு போயிடலாம் இன்னொரு இடத்து பில்டிங். நம்ம அப்படி போக முடியுமா? இல்ல, நம்மளை கவர்னன்ட்ல வச்சிருக்கோம், உடன்படிக்கை. அதனாலதான் கல்யாணம் ஆகும்போது என்ன பண்றோம்? அப்ப மட்டும் சந்தோஷமா சொன்னீங்களா, வேற ஒரு முகத்தை பாராமல் உனக்கே மனைவியா இருப்பாயா? இவர் கேட்குறது மனை இருப்பேன் இருப்பேன் 4 வாட்டி, அவர் ஒரு வாட்டி தான் கேட்டிருப்பாரு, இருப்பேன் இருப்பேன். சத்தியமா இருப்பியா? சத்தியமா வேற ஒரு முகத்தை பார்க்கவே மாட்டியா? பார்க்க மாட்டேன். உலக சொத்துக்கள் எல்லாம் தந்து எல்லாத்தையும் கொடுத்துருவேன். இப்ப அவர்களை கனப்படுத்துகிற நேரம். அல்லேலூயா. பிள்ளைங்க